இந்தியாவையே உலுக்கியிருக்கிறது கரூரினுடைய துயர சம்பவம். தாவைக்க தலைவர் விஜயனுடைய பிரச்சார பயண கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். பிரதமர், உள்துறை அமைச்சர் தொடங்கி இந்தியாவின் எல்லா மாநில முதலமைச்சர்களும் அரசு கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய அரசினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை எந்த விதத்திலும் பின்பற்றாமல் நடந்து கொண்டதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. செய்தியாளர் சுதர்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுதர்சன், இது இந்த பொதுவாகவே அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்துவதற்கு காவல்துறை தரப்புல சில நிபந்தனைகள் விதிக்கிறதும் அதை அவங்க கம்ப்ளை பண்றதுங்கிறது வழக்கமான ப்ரொசீஜர். எந்த அடிப்படையில் அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க சுதர்சன்? வணக்கம். தாவைக்கா தலைவர் விஜய் அவர் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள்ல பரப்புரையை மேற்கொள்ள இருந்தார். அதாவது அவருடைய அரசியல் பரப்புரையை மேற்கொள்ள இருந்தார். இன்று அதே போல நாமக்கல் மற்றும் கரூர்ல அந்த அரசியல் பரப்புரையை அவர் மேற்கொண்டிருந்தார். இதுல நாமக்கல்ல நடந்து முடிந்த அந்த பரப்புரையினுக்கு அடுத்ததா ஸ்ட்ரைட்டா அவர் கரூருக்கு அந்த பரப்புரையில கலந்து கொண்டிருந்தார். கரூருக்கு அவர் கிட்டத்தட்ட 3 மணிக்கு வருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் அந்த 3 மணிலிருந்து 7 மணிக்குள்ள வருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் அங்கு வரவில்லை. அதன் பிறகு அந்த நேரத்தை தாண்டிதான் அவர் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு 8 மணிக்கு மேல அந்த 8ல இருந்து 9 மணிக்குள்ள அந்த கரூர்ல இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸ் ஏரியா, எந்த ஏரியாவுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டதோ அந்த ஏரியாவுக்கு அவர் பேச தொடங்கினார். மக்களிடையே பேச தொடங்கினார். பேச தொடங்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கூட்டம் அதாவது அதிக அளவுல இருந்த காரணத்தினால சில பேர் ஒரு கட்டத்துல ஓட தொடங்கிட்டாங்க. ஓட தொடங்கினதுக்கு அப்புறம் அங்க தொடர்ச்சியாக அந்த கூட்டம் சிதறியடித்து அதன் பிறகு ஒருவருக்கு மேல் ஒருவர் ஏறி சென்றதுக்கு விளைவுதான் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 24 பேருடைய உடல் யாரு, அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாடிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மீதியும் இருக்கக்கூடிய அந்த பாடிஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த நிகழ்வு தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது விஜய் கரூர் மாவட்டத்திற்கு வருவதாக அவருடைய கரூர் அந்த தாவேகா கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த அந்த பெட்டிஷன்ல கிளியராக 10,000 பேர் எங்களுடைய தலைவர் பேச வராரு, அரசியல் பரப்புரை மேற்கொள்ள வராரு, ஒரு 10,000 பேர் இருப்பாங்க கிரௌடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக அதுல மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி 10,000 பேர் இல்லாம 3 மடங்கு அதிகமாக கிட்டத்தட்ட 35,000 பேர் அந்த விஜயுடைய பரப்புரையை விஜயுடைய பேச்சை கேட்பதற்காக சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. அங்க வரும்போதுதான் விஜய் பேசிக் கொண்டிருந்த போதுதான் ஒரு சிறிதளவு அங்க பரபரப்பு ஏற்பட்டு அதன் பிறகு அந்த கூட்டம் சிதறி எடுத்து ஓடும் போதுதான் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் தற்போது 38 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு, சோகமான நிகழ்வு காரணமாக தான் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது போலீசார் தற்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வராங்க. தற்போது வரை மதியழகன் மீது மட்டும்தான் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அதாவது லீகல் ஒப்பீனியன் எடுத்து அதுக்கப்புறம் லீகல் அட்வைசர் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு தாவேகா தலைவர் விஜய் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது 38 உடல்களும் கரூரில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில மார்ச்சரியில வைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள தற்போது வரை 24 உடல்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள உடல்களை கண்டறியக்கூடிய அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக காவல்துறை அதிக அளவுல குவிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஐஜிகள், 3 டிஐஜிகள், கிட்டத்தட்ட பல எஸ்பிகள், அருகில் இருக்கக்கூடிய அனைத்து எஸ்பிகளுமே வரவழைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர்ல இருந்து இப்ப தற்போது முதல்வரும் அங்கு செல்ல இருக்கிறார். தற்போது வரை கிடைத்திருக்கிற தகவல்படி மதியழகன் மீது தாவேகா தலைவர் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது தான் தற்போது வரை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை நடத்தி அதன் பிறகு விஜயுடைய பெயரும் இதுல தாவேகா தலைவர் விஜயுடைய பெயரும் இதுல இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வரை லீகல் அட்வைசர் கொடுக்கக்கூடிய என்ன லீகல் ஒப்பீனியன் எடுத்து அதன் பிறகு என்ன அவங்க அந்த லீகல் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதன் பிறகு நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.